மூர்த்திகளுக்கும் அற்புதமாக ஆரத்திகள் அபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தீபம் ஜோதி பட்டொளி வீசி பறக்கின்ற காட்சியை இப்பொழுதுதான் பார்க்கிறோம். கொடி பறக்கும், ஜோதி பறக்குமா? ஜோதி ஒளி வீசும். கற்றையை சிவன் தன்னுடைய முடிக்கற்றையை அவிழ்த்து விட்டு நடனமாடுகிற அற்புத ஜோதி நடனமாக இந்த காட்சியை பார்க்கிறோம். நண்பர்களே, திரு அண்ணாமலையின் உச்சியிலே அந்த தீப கொப்பரையிலே தீபம் ஏற்றப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரராக ஆட்டம் போட்டு ஆனந்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அர்த்தநாரீஸ்வரர் என்று சொன்னால் இதுதான் 5 அகல்கள் காலையில் கரணி தீபத்தில் ஏற்றப்பட்டவை ஒன்றாக்கி மலை உச்சியில் ஏற்றப்பட்டு இப்படி பாருங்க ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்குறாங்க. இங்கே இருக்கிற இந்த ஜோதியை பார்த்த உடனேயே மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை போல உருவாக்கி இப்பொழுது திரு அண்ணாமலையினுடைய திருக்கோவில் எல்லா இடத்திலும் வண்ண வண்ண ஒளி விளக்குகள் அடி அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றன. தீப தரிசன மண்டபத்திற்குள்ளே வெளியே வந்த ஆட்ட நாயகன் மீண்டும் திருக்கோயிலுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார். ஒரு அற்புத காட்சியை இன்றைக்கு நாம் கண்டு மகிழ்ந்தோம். வீடுகளில் இல்லங்களில் ஆங்காங்கே விளக்குகளை ஏற்றி வழிபாடு நிகழ்த்துங்கள். விளக்கு ஏற்ற ஏற்ற இருள் அகன்று கொண்டே இருக்கும். இருள் எப்போதும் இருக்கும். விளக்கு ஏற்ற ஏற்றத்தான் அங்கே ஒளி பெருகிக் கொண்டே இருக்கும். தீமையும் எப்போது இருக்கும். நன்மை செய்யத்தான் அந்த தீமையும் இல்லாமல் போகும் என்கிற பெரும் பெரும் தத்துவங்களை எல்லாம் இப்பொழுது பாருங்கள். விண்ணிலிருந்து நாம் பார்க்கிற அந்த அற்புத காட்சி, இங்கே அந்த மலை உச்சியில் தீபம் எரிகிற காட்சி, அதன் அடிவாரத்திலே திருக்கோயிலிலே வண்ண வண்ண விளக்கொலியால் அங்கே திருவண்ணாமலை நகரமே ஒளி காட்சி தருகிற உன்னத நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, நல்லக விளக்கது நமக்குள் காண்பது, சொல்லக விளக்கது சோதியில் காண்பது.